السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم. صدق الله العظيم. கண்ணியமிகு இங்கு அமர்ந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே, உஸ்தாதுமார்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பதிலை எதிர்பார்த்தவனாக எனது சலாமை உரைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாமல்ல அல்லாஹ் அகில உலகத்தை ஆட்சி செய்து தான் நாடியபடியெல்லாம் மாற்றங்களை செய்து வரக்கூடியவனான வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் கபூல் செய்து கொள்வானாக. நீளமான ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் என்றென்றும் நம் மீது அல்லாஹ் தஆலா நிலவு செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் நாம் ஒருவரை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குணங்களை கொண்டுதான் நாம் மதிப்பீடு செய்கின்றோம். அவருடைய குணங்கள் எப்படி இருக்கின்றன, அவருடைய குணம் எப்படிப்பட்டது, துர்குணமா அல்லது நற்குணமா என்பதாக நாம் ஒருவரை மதிப்பீடு செய்வதற்கும் மதிப்பதற்கும் குணத்தை தான் நாம் முன்வைக்கின்றோம். கெட்ட நடத்தை உள்ளவனை பார்த்தால் நாம் சொல்லுவோம், அவன் மூர்க்கன், அவன் கோபக்காரன், அவனிடம் செல்லக்கூடாது என்பதாக நினைக்கின்றோம். அதே போல நல்குணம் உள்ளவராக இருந்தால் நல்ல சாலிகான மனிதர், அவரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பதாக ஆசைப்படுவோம். இது உலகத்தினுடைய ஒரு இயல்பாக இருக்கின்றது. இதை போன்ற ஒரு குணத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், وَإِنَّكَ நபியே நீங்கள் لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ மகத்தான உயர்ந்த நற்குணங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா புகழ்ந்து சொல்கின்றான். அல்லாஹ்வே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கின்றான், புகழ்ந்து சொல்கின்றான் நற்குணங்கள் உடையவர் என்பதாக. இது மட்டுமல்ல, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த ஹதீஸ் இருக்கின்றது. இன்னமா பயிஸ்து லி உதம்மிம சாலிஹல் அஹ்லாக். இன்னமா பயிஸ்து நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், லி உதம்மிம சாலிஹல் அஹ்லாக் நற்குணங்களை, நல்ல நல்ல நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டிருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி நற்குணங்கள் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ்வும் புகழ்ந்திருக்கின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கங்களை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனையும் கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, தீன் வாளால் பரவியது அல்ல, நற்குணங்களால் தான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கும் அதை சொல்ல வேண்டும். நன்றாக தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்துக்கு முன்பதாகவே அஸ்-சாதிக் அல் அமீன் என்கின்ற பட்டத்தை வெளி பெற்றவர்கள். அஸ்-சாதிக் என்றால் என்ன? உண்மையாளர். அல் அமீன் என்றால் நம்பிக்கையாளர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பட்ட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நினைச்சு பார்க்கணும், நுபுவத்துக்கு முன்பதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணம் பெற்றிருக்கின்றார் என்றால் நுபுவத்துக்கு பிறகு அவருடைய நற்குணம் எப்படி இருந்திருக்கும்? இதற்கு எடுத்துக்காட்டு வரலாற்று நிறைய இருக்கின்றன. அதாவது நாம் எல்லாம் படித்த விஷயம்தான், மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதற்குள்ள சமயம்தான் இது. ஒரு மூதாட்டி, வயது முதிர்ந்த மூதாட்டி தன்னுடைய தூக்க முடியாத சுமையை சுமந்து கொண்டு
மக்காவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து அந்த மூதாட்டியிடம் சென்று, அம்மா இந்த சுமையை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்பதாக சொல்கின்றார்கள். ஏன் போறீங்க, எதுக்கு போறீங்க, எங்க போறீங்க அப்படி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடம் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுடைய சுமையை கொடுங்க, நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். அந்த மூதாட்டியும் அதே போலவே அந்த சுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் முதலாக மறுத்து மீண்டும் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து செல்கின்றார்கள். வழியில் ஒரு மனிதர் அந்த மூதாட்டியை பார்த்து, எங்கம்மா போறீங்க, என்ன இவ்வளவு அதிகாலையில் போறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன? இந்த மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் நம்முடைய மதத்தை இழிவுபடுத்துகின்றார், நம்முடைய விக்கிரகங்களை கேவலப்படுத்துகின்றார். எனவே அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நான் வாழ மாட்டேன், நான் வெளியாகின்றேன் என்பதாக சொல்லிக்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூஷித்து கொண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி கொண்டு அந்த பெண்மணி சென்று கொண்டிருக்கின்றார்கள். வழியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிந்தித்துக் கொண்டே செல்கின்றார்கள். இப்ப நாம அந்த என்ன செஞ்சிருப்போம்? அந்த அம்மா கிட்ட எடுத்து சொல்லுவோம், ஏம்மா இப்படி சொல்றீங்க, சொல்லாதீங்க, இஸ்லாம்னா என்ன அப்படி சொல்லி அங்கேயே ஒரு பயன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? முழுமையாக அந்த பெண்மணி செல்கின்ற இடத்திற்கு கொண்டு போய் அந்த பொருளை ஒப்படைக்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி கேட்கிறாங்க, அந்த மூதாட்டி கேட்கிறாங்க, இவ்வளவு உதவி செஞ்சீங்களே, நீங்க யாருன்னு கேட்கவே இல்லையே, நீங்க யாருப்பான்னு கேட்கும் பொழுது, நீங்க யாரை இவ்வளவு காலம் புகழ்ந்து, அதாவது இகழ்ந்து வந்தீர்களோ, யாரை திட்டிக்கிட்டு வந்தீங்களோ, அந்த முஹம்மது நான் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு எடுத்திருக்கின்றார்கள். இவ்வளவு நற்குணம் உள்ள உன்னையா நான் திட்டினேன் என்பதாக அந்த பெண்மணி அவர்கள் மனம் வருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தால் அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்தில தன்னுடைய குணத்தை எடுத்து காட்டினார்கள். அந்த குணத்தை கொண்டு அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது நாம் கேட்ட வரலாறு தான். இன்னும் ஒரு வரலாறு கேட்டிருப்போம். என்ன என்று சொன்னால், தினசரி குப்பை கொட்டக்கூடிய ஒரு பெண்மணி நோய்வாய்ப்பட்டு விட்ட பிறகு அந்த பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க சென்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்க வந்த விஷயத்தை அவர்கள் ஆச்சரியமாக பார்த்து, என்னையா நலம் விசாரிக்க வந்தீர்கள், நான் தான் தினசரி குப்பை கூட்டுகின்றேனே, என் மீது வெறுப்பு வரவில்லை என்பதா அவர் இந்த பெண்மணி அவர்கள் வருத்தம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தீனை ஏற்றுக்கொண்டார்கள். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம்தான். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் மிக பெரிதாக இருந்தது. இது வெளிப்புறத்தில் மட்டுமல்ல, உள் வீட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்கள், நற்குணங்கள் நிறைந்திருக்கின்றன. சிலர் பார்க்கலாம், வெளிப்பார்வையில ஹீரோவா இருப்பாங்க, உள்ரங்கத்துல ஜீரோவா இருப்பாங்க. வெளியில ஹீரோவா இருப்பாங்க, வீட்டுல ஜீரோவா இருப்பாங்க. அவன் பார்க்கிறோம். வெளியில பார்த்தோம் சொன்னா பெரும் பெரும் தலப்பா, தாடி, தொப்பி அப்படின்னு சொல்லி ஆஹான்னு இருப்பாங்க. ஆனா வீட்டுல பணசுவாங்க, அவரை பத்தி தெரியாதா, எங்க வீட்டுக்கார் தானே, அவர் அப்படித்தான் என்பதாக புறம் பேசக்கூடிய சூழ்நிலை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் இப்படி இருந்தார் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم خيركم لأهله وأنا خيركم لأهلي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், خيركم உங்களில் சிறந்தவர் யார் என்றால், خيركم لأهله உங்களுடைய குடும்பத்தாரிலும் யார் சிறந்திருக்கின்றார்களோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். وأنا خيركم لأهلي அதை போலவே என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயினாலேயே சொல்லியிருக்கின்றார்கள், நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல, அவர்களுடைய செயல்களும் அப்படித்தான் இருந்திருக்கின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா
அவர்களிடத்தில், அதாவது ஹதரத் அஸ்வத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், மா கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்னவு மினல் பைத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள் என்பதாக அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடம் கேட்டதை அறிவிக்கின்றார்கள். நான் ஆயிஷா அவரிடம் கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என்பதாக கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள், அவர்கள் தங்களுடைய குடும்பத்தாருடைய பணிகளிலே ஈடுபட்டிருப்பார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களுடைய வேலைகளிலே ஈடுபட்டிருப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்வார்கள், வீட்டுடைய வேலைகளை செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய துணைவியார்களுக்கு அதிகமான முறையில் உதவியும் செய்வார்கள். இதை அங்கு சொல்லி காட்டிவிட்டு பிறகு சொல்கின்றார்கள், எப்பொழுது பாங்கு சத்தம் கேட்கின்றதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக வெளியேறி விடுவார்கள். அதாவது வீட்டு வேலை செய்வாங்க, வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு பாங்கு சத்தம் கேட்ட உடனே என்ன செய்வாங்க, உடனடியாக அந்த வேலையை விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போயிடுவாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டிய ஒரு ஹதீஸ். விளங்கி பார்க்கணும், வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு உதவியா இருக்கிறாங்க, தங்களுடைய துணைவியார்களுக்கு உதவியா இருந்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல பண்பு. இன்னைக்கு நம்ம நிலைமை என்னங்க, நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொன்னா முதல்ல சொல்ற வார்த்தை என்ன, அம்மா நான் 2 நாள் லீவ்ல வந்திருக்கிறேன், என்னை ரெஸ்ட்ல விட்டு. என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ரெஸ்ட்ல விடு. நம்முடைய தாய் தினசரி உழைத்து கொண்டிருப்பாங்க, நம்முடைய தந்தை உழைத்து கொண்டிருப்பாங்க. நாம் என்ன செய்வோம், மதரசால ரொம்ப களைச்சி போய் ஓதி களைச்சி போய் வீட்டுக்கு போயிட்டு சொல்லுவோம், எனக்கு ரெஸ்ட்ல விடுன்னு கேட்குறோம். நம்ம நினைச்சு பார்க்கணும், அது அங்க தேவையா? நம்முடைய வேலைகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேலை என்று சொன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை கூட சரி நாமளே எடுத்து குடிப்பதுதான் நம்முடைய வேலை. நம்ம உட்காந்துக்கிட்டு அம்மா ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு வா, அக்கா ஒரு தண்ணியை கொடு, அத்தா அந்த சொம்பை எடு, அப்படி வேலை வாங்குறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வேலையை இப்படித்தான் செய்து காட்டியிருக்கின்றார்கள். அதைத்தான் சஹாபாக்கள் அதை தங்களுடைய வாழ்விலும் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை போல் நற்குணங்கள் நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றது, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தன்னுடைய துணைவியாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே அழகான முறையிலே புனைப்பெயர் வைத்து கூப்பிடுவார்கள். யா ஆயிஷ், ஹுமைரா என்பதாக, சக்க செவந்தவள் என்பதாக, ஆயிஷ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட பெயர்களை வைத்து அங்கு அழைப்பார்கள். நாம் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியாரிடத்துல ஓட்டப்பந்தயம் வைத்திருக்கின்றார்கள். ஓட்டப்பந்தயம் வைத்து தான் வேண்டுமென்றே தோற்றும் இருக்கின்றார்கள். நாம் பார்த்த விஷயம், நாம் கேள்விப்பட்ட விஷயம் இது. கண்ணியமிக்கர்களே, இதை போலவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்கள் மிக மிக அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக இருந்தாலும் கூட, ஒரு தவறை கண்டிப்பதாக இருந்தாலும் கூட அதை தெளிவான முறையில் கண்டிப்பார்கள். உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை சபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, சபியா அவர்களுக்கு எந்தெந்த நல்ல நல்ல குணங்கள் இருக்கின்றது உங்களுக்கு பிடிக்குமே என்று சொல்லிவிட்டு அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஆனால் அவர் இப்படி இருப்பார் என்பதாக, குள்ளமாக இருப்பார்கள் என்பதாக தன்னுடைய செய்கையின் மூலமாக காட்டுகின்றார்கள். குள்ளமாக, குள்ளச்சி என்பதாக ஒரு செய்கை காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அந்த இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், உம்முடைய இந்த வார்த்தை இருக்கின்றது, இதை கடலில் எரியப்பட்டால், கடலில் வீசப்பட்டால் மொத்த கடலும் அசுத்தமாகி விடும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை கண்டித்தார்கள். நாமளா என்ன செஞ்சிருப்போம், யோசிச்சு பார்க்கணும். 2 விதமா நடந்திருப்போம். ஒண்ணு, அன்பின் மிகுதியின் காரணமாக கண்டுக்காம விட்டுருப்போம், அல்லது அதிகப்படியான வார்த்தைகளை சொல்லி என்ன நீ இப்படி பேசுற அப்படி பேசுற என்பதாக நம்ம அதிகமான வார்த்தைகளை சொல்லி என்ன செஞ்சிருப்போம், நம்முடைய அவருடைய மனம் நோக்கும்படி செஞ்சிருப்போம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அவர்களுடைய அந்த வார்த்தையை புறம் பேசுதல் என்கின்ற அந்த ஒரு சிறிய நிகழ்வை
தவறான விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அருமையான முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள். உம்முடைய இந்த வார்த்தை இருக்கின்றது, இதை கடலில் வீசினால், கடலில் எரியப்பட்டால் மொத்த கடலும் அசுத்தமாகி விடுவதாக அங்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதாவது விளங்கணும், கண்டிப்பதிலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி கண்டிக்கின்றார்கள்? அதிகமான வார்த்தை சொல்லி கண்டிக்கவில்லை. ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு ஓமை தான். அந்த ஓமையின் மூலமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்முடைய குற்றத்தை உணரக்கூடிய வகையிலே மனம் நோகாதபடியாக தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் இங்கு அசலாக இருக்கின்றது. இதை போன்று சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய நற்குணத்தால் அதை திருத்திருக்கின்றார்கள். இங்கு பேசுவது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் நற்குணத்தை நாம் விளங்கிக் கொள்வதன் அவசியமா இருக்கின்றது. தம்முடைய மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதாக கிதாபிலே பார்க்கின்றோம். நம்ம வீட்டுக்கு போறாங்க, சிவனமாத்தா வாமா நல்லா இருக்கியா உட்காரு அப்படி சொல்லி உட்கார வச்சிருவாங்க இல்லையா? அங்கே நடந்த சம்பவம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார் என்பதாக அறிந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைந்து வேகமாக வெளியே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கைகளை பிடித்து அழைத்து கைகளில் முத்தமிட்டு நெற்றியில் முத்தமிட்டு தாம் அமர்ந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரை அமர வைக்கின்றார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாகவும் இருக்கின்றது. எப்பொழுதெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்வார்கள்? தங்களுடைய கைகளிலே முத்தமிட்டு நெற்றியில் முத்தமிட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து அமர செய்வார்கள். இது ஒரு நற்குணம். நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய விருந்தாளி வந்தால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவர் நம்முடைய பெண்தான் என்பதாக விட்டுவிடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் கூட ஒரு நேர்த்தியான ஒரு அழகான நற்குணத்தை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். இதே போலவே பேரப்பிள்ளைகள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அழகான முறையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்க? அவர்களுடைய கரங்களை வருடி முத்தமிட்டு அவரை தோழி மீது சுமந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்வலம் செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழி மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார வைப்பாங்க. யார? பேரர்கள் உட்கார வச்சு கொண்டு போவாங்க. விளையாடுவார்கள் பேரர்களோடு. அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவுக்கு சென்றார்கள். தொழுகையிலே நீளமான சஜ்தாவா இருக்கின்றது. சஹாபாக்களுக்கு புரியவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது சொன்னோம் என்று சொன்னால், அந்த இடத்திலே அவருடைய பேரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகிலே அமர்ந்து கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவை நீளமாக்குகின்றார்கள். அந்த பேரர்கள் இறங்கும் வரை உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவை சுருக்கிக் கொள்ளவில்லை. இப்படியாக மிகுதமான அன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். இவர்கள் பேரர்கள் மட்டும்தான் அதிகமான முறையில் அன்பு காட்டினார்கள் சொன்னால் அப்படி அல்ல. சிறுவர்கள் மீதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அன்புள்ளவர்கள். ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, இவரை பார்த்தால் அனைவர்களும் ஒரு முறை நின்று பார்த்து விட்டு செல்வார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய தலைமுடி முழுவதும் கருமையாக இருக்கும். ஒரே ஒரு முடி கூட வெள்ளையா இருக்காது. தாடி முடியை பார்த்தோம் என்று சொன்னால் வெள்ளை வெள்ளையென்று இருக்கும், கருமையா இருக்காது. வித்தியாசமாக தாடியை பார்த்தால் வெள்ளையா இருக்கும், தலைமுடியை பார்த்தால் கருமையா இருக்கும். எல்லாமே பார்ப்பாங்க இந்த சஹாபிய. அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சிறு வயதா இருக்கும் பொழுது விளையாடி கொண்டிருந்தோம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கடந்து செல்லுகின்ற நேரத்திலே சலாம் சொன்னார்கள். மற்ற எல்லோருமே விளையாட்டுடைய மிகுதியில் ஆர்வத்தில் சலாமுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் நான் நின்று சலாமுக்கு பதில் சொன்னேன் என்பதாக அந்த சஹாபி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து அவருடைய தலையில் பரக்கத்திற்காக அவருடைய கையை வைத்து துஆ செய்து முத்தமிட்டு அனுப்பினார்கள். அந்த சிறு வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை வைத்த அந்த பரக்கத்தின் காரணமாக அந்த தலைமுடி கருமையாகவே இருந்தது, வெண்மையாக மாறவே இல்லை. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து, அந்த அன்பு. இப்படியாக சிறு பிள்ளைகளிடத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள். நாம் விளங்க வேண்டும். எப்படி அந்த பிள்ளை தவறு செய்தாலும் கூட கண்டிக்காமல் விடுவதில்லை. எப்படி கண்டிப்போம்? நாம ஒரு பிள்ளை சாப்பிடும்போது சாப்பாடு இங்க சிந்தனை செய்வோம்,
ஓங்கி ஒரு அற விடுவோம், இல்லை சாப்பிட தெரியாதுன்னு திட்டுவோம், பல விதமாக நம்மள கஷ்டப்படுத்துவோம். நபி ஸல்லல்லாஹு அவருடைய சபையில ஒரு பிள்ளை இப்படி சாப்பிடுச்சு. சாப்பிடும் பிள்ளை என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு கூப்பிட்டு யா அபதுல்லா என்பதை அழைக்கிறாங்க. அல்லாஹோட அடிமையை வாங்க சொல்லி செஞ்சாங்க. அந்த சிறுவரை உட்கார வைத்து பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிடு என்பதாக சொல்லி கொடுத்து, வலது கையால் சாப்பிடு என்பதாக அந்த கையை தட்டிலே கை வைத்து சாப்பிட வைத்து தன்புறத்திலிருந்து சாப்பிடும்படி சொல்லிக் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அங்கு நல்ல முறையில் அந்த பிள்ளைக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்டிப்பதிலும் கூட மென்மையான முறையில் கண்டித்து காட்டுகின்றார்கள். எப்படி கண்டிக்க வேண்டும், அந்த பிள்ளை அதை உணர வேண்டும், மீண்டும் அவன் தவறை செய்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த சாப்பிடுகின்ற ஒழுக்கத்தையும் கூட அந்த பிள்ளை கற்றுக் கொடுக்கின்றார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்கள் ஏராளமாக இருக்கின்றது. கண்ணியமிக்கவர்களே, நாம் அதிகமான முறையில நிறைய விஷயங்கள் பேச நமக்கு நேரம் இல்லை. ஆனால் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணங்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த நற்குணங்களை கொண்டுதான் நாம் மற்றவர்களையும் திருத்த வேண்டும். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு சஹாபி ஒழு செய்கின்றார்கள். ஒரு பெரியவர் தவறாக ஒழு செய்கின்றார்கள். இதை பார்க்கறது யாரு சொன்னா, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவரும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போய், அத்தா நாங்க என்ன செய்யறோம், ஒழு செய்யறோம், எங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கு, யார் நல்லா செய்யறான்னு பார்த்துறீங்க, பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதலாவதாக ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒழு செய்யறாங்க. அதற்கு போய் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஒழு செய்யறாங்க. ஒழு செய்து காட்டிய பிறகு இவங்க சொல்றாங்க, நான் தான் தவறுதலா ஒழு செஞ்சுட்டேன், நான் இப்ப கத்துக்கிட்டேன், நான் ஒழு செய்து நீங்க பாருங்க என்பதாக அங்கு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்றாங்க, இவங்க ஒழு செய்து காட்டுகின்றார்கள். இப்படியாக தவறையும் கூட நற்குணங்களால் திருத்தி காட்ட வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, நான் இறுதியாக விடைபெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். பொதுவாகவே மதரசால ஓதக்கூடிய நம் அனைவருக்கும் விளம்பரம் தேவையில்லை. என்ன விளம்பரம்? நம்முடைய நற்குணங்கள் தான் விளம்பரம். நான் இந்த மதரசாவில் ஓதினேன் என்பதற்காக வேண்டி என்னுடைய நற்குணமே சாட்சி என்பதாக நாம் நம்முடைய நற்குணத்தை கொண்டு இந்த மதரசாவுடைய பேரை நாம் ஒளித்தொகை செய்ய வேண்டும். இங்கிருந்து வெளியாகும் போது நற்குணத்தோடு செல்ல வேண்டும். எப்படி நற்குணம் என்று சொன்னால், இந்த பிள்ளை வாயாடியான பிள்ளை, இப்ப பாருங்க மதரசாவுக்கு போயிட்டு வந்துருச்சு, நல்ல பிள்ளையா இருக்கு அப்படிங்கிற வார்த்தைய அங்கு கொண்டு வரணும். நீ பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னா நிறைய வார்த்தைகள், மதரசால ஓதன பிள்ளையா ரொம்ப பேசுங்க, மதரசால ஓதன பிள்ளையா ரொம்ப செய்யுங்க அப்படிங்கிற மாநில வார்த்தைகள் இப்போ கேட்கக்கூடிய சூழல் வந்துகிட்டே இருக்குது. நாம என்ன காரணம் சொன்னா, நாம சரியாக இருப்போம், அவர்கள் செய்யக்கூடிய தவறை திருத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆர்வப்பட்டு அதிலே நாம் என்ன செய்வோம், அவசரமான முறையில ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் என்ன, முழுதாக எதிராளி ஒருவர் பேசினார் சொன்னால் அவருடைய முகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பாதவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள் பேசுகின்றவரை. அதே போலவே ஒருவர் முசாபா செய்தால் அவர் கையை எடுக்காதவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விளக்க மாட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். அதே போலவே எதிராளி என்ன சொல்றாங்க முழுசா கேட்டுட்டு அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும், ஷரியத் இதுதாங்கிற விஷயத்த மென்மையான முறையில வன்மையாக சொல்லாமல் நம்முடைய மதரசாவுடைய பேரை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல மேலும் செய்வதை கேட்டுக்கொண்டு என்னுடைய எதை கேட்டுமோ அல்லாஹ் அதை முழுமையான முறையில் அமல் செய்ய பேசுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.